வணக்கம். அதிகாரம் 61. மடியின்மை, சோம்பல் இன்மை என்பது பொருள். குறள் எண் 601. குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். குடி என்னும் ஒளி விளக்கு, அணையாத விளக்கு. சோம்பல் என்னும் மாசு, சோம்பல் என்னும் கரும்புகை படர்ந்ததால் ஒளிரும் தன்மையை இழக்கும். சோம்பேறியால் குடி என்னும் குன்றா விளக்கில் ஒளி இருக்காது, இருள் நிறைந்துவிடும், விளக்கு அணைந்துவிடும் என்பது குறிப்பு. குறள் எண் 602. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தான் பிறந்த குடியை மேலும் மேலும் உயர்த்த விரும்புபவர் சோம்பலை சோம்பலாகவே கருதி நெருப்பை நெருப்பாகவே கருதுபவர் என்றாற்போல என்பது பரிமேலழகர் உரை. அவ்வாறு சோம்பலை சோம்பலாகவே கருதி அந்த சோம்பலை ஒழித்து வாழ்பவர் உயர்வை அடைவர் என்பது பொருள். குறள் எண் 603. மடி மடிக்கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் முந்து. மடி மடிக்கொண்டு, மடி என்பது சோம்பல். இரண்டாவது அடியில் வரும் மடியும் என்பது அழியும் என்னும் வினையாக வந்துள்ளது. மடியை நீக்குக. மடியை மடியாக நினைத்து சோம்பேறியாக வாழும் பேதமை அறியாமை உடையவன் தன் குடி அழிவதை காண்பான். சோம்பித்திரியேல் என்பது பொன்மொழி. குறள் எண் 604. குடி மடிந்து குற்றம் பெருகும் மடி மடிந்து மாண்ட உணர்த்திலவர்க்கு. சோம்பேறியின் வாழ்க்கை என்பது முயற்சியை கைவிட்டவன் வாழ்க்கை. அவனால் அவன் குடும்பம் அழியும், வருமானம் பெற வழியின்றி வாழ்வான், குற்றங்கள் பெருக காரணமானவனும் ஆவான். குறள் எண் 605. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் கால நீட்டிப்பு, மறவி செய்ய வேண்டிய செயல்களை, செய்ய நினைக்கும் செயல்களை செய்யாமல் மறந்து இருத்தல். மடி செய்ய நினைக்கும் செயலை செய்யாமல் சோம்பி இருத்தல். துயில் செய்ய நினைக்கும் செயலை செய்யாமல் செயல் இன்றி தூங்குதல். கெடுநீரார் வீணாகப் போபவன் என்று சொல்லுவார்கள். வீணாக்குபவன், வாழ்நாளை வீணாக்குபவன் என்பது பொருள். காமக்கலன் காமம் விரும்பிய, கலன் அணிகலன் என்று ஒரு பொருளும் மரக்கலம் என்று ஒரு பொருளும் உள்ளன. கால நீட்டிப்பு செய்தல், மறதி, சோம்பேறித்தனம், நீண்ட நேரம் அளவுக்கு மீறி தூங்குதல் ஆகிய நான்கும் வீணாக போக விரும்புகின்றவர் விரும்பி அணியும் அணிகலன் என்பது பொருள். கலம் என்னும் சொல் திருக்குறளில் 4 பதிவுகள் உள்ளன. அவை 60, 100, 575, 1262 ஆகிய குறள்களில் உள்ளன. அவற்றுள் 3 பதிவுகளுள் கலன் என்பது அணிகலனையும், ஒரு பதிவு பாத்திரம் என்னும் பொருளையும் குறிக்கிறது. இக்குறளில் கலன் என்னும் ஒரு பதிவு உள்ளது. திருக்குறளுள் பயின்று வரும் பொருண்மை அடிப்படையில் நோக்கினால் கலன் என்னும் சொல்லுக்கு மரக்கலம் என்பதை விட அணிகலன் என கொள்ளுவதே மெத்த பொருத்தமான உரை ஆகும். குறள் எண் 606. படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது. நிலத்தை ஆளும் ஆட்சியாளன் செல்வம் முழுவதும் தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவனால் பெரும் பயன் ஒன்றும் இல்லை. அவன் அச்செல்வத்தை காக்கும் முயற்சியின்றி இருப்பதால் அவனை சேர்ந்த செல்வமும் அழியும், துன்பம் அவனை விட்டு நீங்காது என்பது பொருள். குறள் எண் 607. இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட உணர்த்திலவர். இடிபுரிந்து இடித்துரை, எள்ளும் சொல் இகழ்ச்சி சொல். மடிபுரிந்து சோம்பலை விரும்பி, மாண்ட மாண்பு பெருமை சிறந்த, உணற்றல் முயலுதல், உணர்த்திலவர் முயற்சி இல்லாதவர் ஆகியவை பொருள் ஆகும். சோம்பலை விரும்பி முயற்சி இல்லாதவர் இகழ்ச்சியும் கடிந்துரையும் கேட்கும் இழிநிலையில் இருப்பவர் ஆவார். குறள் எண் 608. மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி விடும். மடிமை சோம்பல் ஒரு குடும்பத்தில் தங்கினால் அது அக்குடும்பத்தையே பகைவருக்கு அடிமையாக்கிவிடும். மடிமை
வறுமைக்கு வித்திடும். மடியாளன் மடியை ஆள்பவன். வீடு எப்படி இருக்கும்? வழமை இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, வறுமையே மிஞ்சும் என்பது குறள் தரும் குறிப்பு. குறள் எண் 609. குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். குடியை ஆளும் தன்மையில் வரும் குறைபாடு எப்பொழுது தீரும் என்றால் சோம்பலை ஒழித்தால் தீரும் என்கிறது குறள். ஒருவன் குடும்பத்தை ஆளும் முறையில் ஏற்படும் குறைபாடு அவன் தன் சோம்பலை ஒழித்து கடினமாக உழைத்தால் தீரும் என்பது குறள் தரும் பொருள் ஆகும். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும் என குடும்பத்துக்கும் மடியிலா மன்னவன் எய்தும் அடியடந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு என நாட்டை ஆள்பவனுக்கும் மடியின்மை வேண்டாம் என அறிவுறுத்துகிறது இக்குறள். குறள் எண் 610. மடியிலா மன்னவன் எய்தும் அடியடந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. தாயது தாவியது என்பது பொருள். சோம்பல் இல்லாத அரசு, சுறுசுறுப்புடன் செயல்படும் அரசு, ஆக்கப்பூர்வமான அரசு. திருமால் தன் மூவடியால் தாவிய அளந்த நிலப்பரப்பை எல்லாம் தன் முயற்சியால் பெற்றுவிடும். உலகத்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வரும் ஆற்றலை மடியின்மை, சோம்பல் இன்மை தரும் என்பது குறிப்பு. சோம்பேறியாக வாழ்வது குடிக்கு அழிவு. மடிவுடையார் மான் பயன் எய்தல் அரிது. சோம்பல் இல்லாதவனுக்கு நினைத்தவை எல்லாம் கிடைக்கும் என சோம்பலின்றி வாழ்வு நடத்த ஆற்றுப்படுத்துகிறது மடியின்மை அதிகாரம்.